கிளே கிளே பொள்ளாச்சில இருந்து காட்டு பூனை பிரியாணி ஆசையா வாங்கிட்டு வந்து கொடுக்க கூடாது. அவளுக்கு எதுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கணும்? கட்டிக்க போறேன் நான் வாங்கி கொடுக்காம ரோட்ல வர கண்டவன வாங்கி கொடுப்பான். இது பாரு கட்டிக்கு போறோம் கிட்டி போறானே மரியாதை கட்டு போறோம். ஏன் கட்டு போவான்? நான் தான் முறப்பையன். நம்ம கொலை வளர்க்க போறாரா? நான் வேணானா தான் வேற அவனுக்கு கட்டி கொடுக்கணும். நான் தான் ஒன்னே இல்ல இல்ல உன் மகளை கட்டிக்கிறோம்ட்டல்ல. ஆமா என் முத பொண்ணு கட்டி கொடுத்து அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு பார்த்தாதா? அது பார்த்தாது இன்னொருத்தையும் சேர்த்து வச்சு அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன். இப்ப என் மூணாவது பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணலான்னு பாக்குறியா? பொண்ணை கட்டி கொண்டு கூட்டிட்டு பேங்க்ல போடுறதுக்கா? நாசம் பண்ணி கெடுத்தாதான் குடும்பம் வளரும். அதையெல்லாம் தப்பா எடுத்துக்க கூடாது. இது மட்டும் என் மச்சானுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ உன்னை குறி சூறு மாதிரி சுட்டு போடுவேன். யாரு இந்த தண்ணியில உருண பண்ணி மாதிரி போன உன் புருஷன் அவனை சொல்றியா? அவன் வேணா இந்த கூட்டத்துக்கு தலைவனா இருக்கலாம். ஆனா என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. இன்னைக்கே 3:30 மகளுக்கு தாலியை கட்டி 4:30 முதலிரவு நடத்தி கூட்டி போயிடும் பொள்ளாச்சிக்கு. ஏன்னா என்ன எவனுமே கேட்க முடியாது. சாமி சாமி என்ன இந்த பக்கம் வந்துருக்கீங்க? பிரச்சனை பண்ணிட்டு இருக்க சாமி இந்த ஆளுக்கு வந்து என்னன்னு சாமி முடிச்சு போட்டு வந்து பிரச்சனை பண்றாரு எங்க கிட்ட. மஞ்ச புனியன் மாட்டிக்கிட்டான். சேராட்ட ஓட்ட போறேன்னு சொல்லி பொள்ளாச்சில வச்சு அவ வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டான். இப்ப என் மூணாவது பொண்ணு கல்யாணம் பண்ணி கேட்டு பிரச்சனை பண்றான் சாமி. எங்க போயிருக்கு? தேன் வைக்க போயிருக்கு. ஏற்கனவே ஒரு 2 பொண்டாட்டி இப்ப 3வது பொண்டாட்டி கேக்குதா? அடிச்சு கூட பிச்சு இனிமே அந்த ஊர் பக்கம் பார்த்தா கொண்டே போட மாட்டேன். எல்லாம் போ போ. இவன் மட்டும் இல்ல வேற எவன் பொண்ணு கேட்டாலும் என்கிட்ட சொல்லு சரியா? சரிங்க சாமி. அண்ணே வணக்கண்ணே. வண்டி ரிவேஸ் விடு. உட்காருங்கண்ணே. வணக்கண்ணே. வாடா நல்லா போயிட்டு நல்லா போகுதுண்ணே. அந்த பொண்ணு எங்கடா? ஏண்ணே போய் கூட்டுடா. எதுக்குண்ணே? போடா முக்கியமான பொருள் ஒன்று வாங்கணும்டா. போடா கூட்டுடா. வாடா. அண்ணே வணக்கண்ணே. நம்ம லாரி மடக்கணும் ஆரே நிக்கிறானே. அப்படியா? அவனை போய் தூக்கிட்டு சொல்லிருக்கேன் மாமா. ஏய் போங்கடா. போங்கப்பா போய் தூக்கிட்டு வாங்க. ஒன்று வந்துருமா? வந்துடும் மாப்பிள்ள. உனக்கு என்ன மாப்பிள்ள? ஏய் இந்த பக்கம் வா. அண்ணன் ஏதோ வான்னு சொல்றேன்ல உங்ககிட்ட. வா வா வந்துடல. அது வந்து வா. அண்ணன் வந்து உங்ககிட்ட ஏதோ பொருள் வாங்கணுமா? என்ன? கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை. தேனு வேணும். அண்ணே தேனு என்கிட்டயும் இருக்குண்ணே. உங்ககிட்ட இருக்கிறது டூப்ளிகேட் தேனு. இதுதான் ஒரிஜினல் தேனு. இருக்கா? இருக்கு. புள்ள ஊத்து. அட ஓட்ட ஓட்டையா தான் இருக்கு. என்னடா அது மாப்பிள்ள? காதல்ங்கிறது கருவாட்டு குழம்பு மாதிரி. சமைக்கிற வரைக்கும் நாத்தம் அடிக்கும். சமைச்சதுக்கு அப்புறமா வாசம் அடிக்கும். வாசம் அடிக்குதானே? தெரியாம பண்ணிட்டேன் விட்டு சொல்லுங்க. என்னடா ஏன் வண்டிக்கே பர்மிட்டா? அக்கா அக்கா இப்படி மூடி இருக்கும் போதே வாசனை மூக்க தொலைக்குதே. சாப்பாட போடு. இதுக்கு மட்டும் என் பிள்ளைய விட்டுட்டு தனியா வந்து உட்காரு. என் பிள்ளைக்கு பிடிக்குமேனு வெறா மீன் குழம்பு வச்சுட்டு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணியிருந்தா அவன் வேலைக்கு ஒழுங்கா வந்து சாப்பிட்டுருப்பான்ல. ஐயோ அக்கா அவனுக்கு வெறாமணி பிடிச்சதெல்லாம் நேத்தோட. இன்னைக்கு அவனுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தான். என்ன பிடிக்கும்? சீக்கிரம் வா. நம்ம மைட் இருக்கா? இன்னைக்கு காட்டு கூட கிடைக்கல சாமி. இன்னும் ஏதோ கத்துத. 2 காடை தான் சாமி கிடைச்சது. போய் உரிச்சி பக்காவா கிளீன் பண்ணி எடுத்துருவா போ. சரிங்க சாமி. ஏய் உன் பேர் என்ன? கிளியோபாட்ரா. என்ன பட்றா? கிளியோபாட்ரா.
யார் வச்சது உனக்கு பேரு? அவனா? ஆமா, அந்த வண்டியில தொங்குறது என்ன? பச்சை குத்துற மிஷின். பச்சைலாம் குத்துவியா நீ? இந்தாங்க சாமி. ரைட்டியா? நல்லா சுத்தமா கிளீன் பண்ணல? ஏன் பண்ணிட்டேன் சாமி. சரி சரி. என்னைக்கும் 1000 ரூபா தானே கொடுப்பீங்க சாமி. இன்னைக்கு அதிகமா இருக்கு. தங்கச்சிக்கு பேர் என்ன வச்சு? கிளியோபாட்ரா சாமி. வச்சுக்கிறேன். வரேன் சாமி. அண்ணே தம்பி ஃபோன் பண்ணுறானே. போய் சுட்டு வை. தம்பி சொல்றா. அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கேன். கிளியோபாட்ரா யாரா? அண்ணா உலக அழகிண்ணா. உலக அழகின்னா நம்ம ஐஸ்வர்யா மாதிரிடா. அதுக்கு மேலண்ணா உலகத்துக்கே அவ தான் முதல் அழகி. என்னடா சொல்ற? சரி வைடா. ஐயோ அண்ணனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு. சீக்கிரம் ஊத்து. ஏன் வைக்கப்படுற? நிறைய ஊத்து. பறக்காத. என்னடா அப்படி பாக்குற? மீன் தான். இனிமேல் இந்த மீனை உன் பையனுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல. அவனுக்கு இனிமேல் கொக்கு, காடை, கௌதாரி இந்த மாதிரி விஷயம் தான் பிடிக்கும். என் புள்ளைய பத்தி குதர்க்கமா சொல்றதையே வேலையா வச்சிரு. மாப்பிள சாப்பிடு. என்னம்மா அம்மா கோவமா இருக்காங்களோ? குழம்பு ஊத்துக்கா. மாப்பிள குழம்பு அப்படியே தேன் மாதிரி இருக்கு மாப்பிள. சாப்பிடுங்க மாப்பிள. இவனும் இதே மாதிரி பாக்குறான். ஏம்மா இந்த காடை, கௌதாரி, காட்டு பூனை இதெல்லாம் சமைக்க தெரியுமா உனக்கு? முள்ளு. ஏண்டா உனக்கு பிடிக்குமேன்னு விரால் மீன் குழம்பு வச்சா காடை வேணும் கௌதாரி வேணும்னு கேக்குற? இப்பெல்லாம் வர வர என் மேல பாசமே இல்லாம போயிடுச்சு. ஒரு சிக்கனு மட்டனு அது இதுன்னு மாத்திக்காம தானம்மா டெய்லி மீன் குழம்பு வச்சு வாய் புளிச்சு போச்சுமா. அதெல்லாம் இல்ல, என் மேல பாசம் இல்லாம போயிடுச்சு. அதான் சிக்கனு மட்டனு கேக்குது. பச்சை குத்துலியோ சாமி பச்சை. மாமா இந்த பச்சை குத்துறல போய் கூட்டுவா மாமா. உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு பச்சை குத்தி காட்டுறமா. நீ பச்சைனா குத்து, சிகப்புனா குத்து, எதையோ பண்ணி தொலை. இவன் அம்மா மேல உள்ள பாசத்துல பச்சை குத்துறானா இல்ல? ஏமா பச்சை குத்துறமா? சாப்பிட்டே போங்க. போமாமா அந்த புளி கூட்டுவாமா. நம்ம சாப்பாட்டுக்கே ஆப்பு வைக்குது இந்த லவ். மாப்பிள்ள பச்சை குத்துனுங்கிறாரு. போமா ஒண்ணு செய்ய மாட்டாரு. போமா பயப்படாம போகிலே. நல்லா வலிக்காம பாத்து விடுமா. வா உட்காரு. எனக்கு தெரியும் போயா. சரி இதுக்கப்புறம் நான் ஏன் இங்க நிக்க போறேன்? கையை காட்டுங்க சாமி. இங்கெல்லாம் குத்த முடியாது, ஒரே பொண்ணா இருக்கு. இங்கே குத்த முடியாதா? எதுக்கு சாமி சட்டையில கழட்டுறீங்க? இங்கே குத்து. இங்கெல்லாம் குத்த முடியாது சாமி. குத்துறட மூஞ்சில குத்துறேன். உட்கார். எடி ஜாமான. ஐயோ பட்றா. என் பேரை குத்த முடியாது சாமி. குத்துறட மூஞ்சில குத்துறேன். குத்துரி. மாமாவுக்கு வலிக்கும். ஷார்ட்டா கிளின்னு குத்து.